ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மாலேன்னா ஆஸ்ரித வியாமோகம், பக்தர்கள் இடத்துல பித்தனாக இருப்பவன்னும், மணிவண்ணானா இந்திர நீலமணி போல ஜொலிப்பவன்னும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மணியால் புகழ் பெற்றவன் மணிவண்ணன். அந்த சரித்திரத்தை பார்க்கலாம். 4ஆம் பிறை சந்திரனை பார்க்கலாமோ? 3ஆம் பிறை சந்திரனை தான் பார்க்கலாம். ஆனால் அது கண்ணுக்கே தெரியாது. 4ஆம் பிறை சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுதான் நன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்படி 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தா அடுத்த நாளைக்கு 5ஆம் பிறையை பார்க்கணும்னு சொல்லுவா. ஆனால் நம்ம மறந்து போயிடுவோம். 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தா என்ன ஆகும்னா பழி வந்து சேருமா நம்ம பேர்ல. 4ஆம் பிறையை பார்த்தாலும் பழி வராம இருக்கணும்னா அதுக்கு ஒரு கதையை கேட்கணும் அப்படின்னு சொல்வா. அது என்ன கதை? பாகவதத்தில் இருக்கு. சயமந்தகமணி கதை. யாதவ ராஜதானி துவாரகையில் நடந்துட்டு இருக்கு. உக்ரசேனருக்கு முடிசூட்டி கிருஷ்ணனும் பலராமனும் அவருடைய சதஸ்ல மந்திரியா இருக்கார்கள். சமஸ்த ராஜ்யத்தையும் கண்ணன் தான் நிர்வாகம் பண்றான். யாதவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை சர்வேஸ்வரன்னு புரிஞ்சிக்கவே இல்லை. இவனும் நம்மள மாதிரி ஒரு யாதவன் தான், ஆனா கொஞ்சம் நம்ம விட கெட்டிக்காரனா இருக்கான் அப்படின்னு தான் அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கா. மகரிஷிகள்லாம் சொல்வா இவன் பகவான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு அந்த யாதவாள்லாம் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவா. ஏன்னா அதை தெரிஞ்சிக்கக்கூடிய புத்தி அவகிட்ட இல்லை. அவனை பார்த்து சில சமயம் அசூயைப்படுவா, பொறாமப்படுவா. ஒரு நாளைக்கு கண்ணன் சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கான். அப்போ சில யாதவர்கள்லாம் ஓடி வரா. வரப்போதே சோஸ்திரம் பண்ணிட்டே வரா கண்ணனை. நாராயண நமஸ்தேஸ்து சங்க சக்கர கதாதர தாமோதராரவிந்தாக்ஷ கோவிந்த யதுநந்தனா. இப்படி கோவிந்தா நாராயணா அப்படின்னு சோஸ்திரம் பண்ணிட்டே ஓடி வரா. என்னடாப்பா என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இப்படி என்ன சோஸ்திரம் பண்ணிட்டே ஓடி வரேளே அப்படின்னு கேட்டான். யாதவள்லாம் சொல்ற, ஏஷ ஆயாதி சபிதா துவாம் தித்ருஷுஹு ஜகத்பதே. கண்ணா, உன்னை பார்க்கறதுக்கு சூரிய பகவானே வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான். கண்ணன் சிரிச்சுண்டே சொல்றான், சூரியன் இல்லடாது, சத்ராஜித்துன்னு நம்ம யாதவன்ல ஒருத்தன் அவன். அவன்தான் வரான். உத்து கவனிச்சு பாருங்கோ. அவன் கழுத்துல சயமந்தகம்னு ஒரு மணியை கட்டிண்டு வந்திருப்பான். அது சூரியனை போல பிரகாசம் உடையது அப்படின்னு சொன்னான். அந்த சத்ராஜித் சிம்மாசனத்துல உட்காண்டான். எல்லாரும் அவனையே பார்க்கறான். அவன் சொல்றான், நான் சூரியனை உபாசனம் பண்ணேன். சூரிய பகவான் பிரத்யட்சமாகி இந்த மணியை எனக்கு கொடுத்தார். அவர் கொடுக்கிற போது சொன்னார், இந்த மணியை ஆச்சாரமாக டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மணியை யார் தரிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அகால மிருத்யு வராது, தீர்க்கமான ஆயுள் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, இது இருக்கிற இடத்துல திருட்டு நடக்காது, காலத்தில் நல்ல மழை பொழியும், சத்சந்தானம் உண்டாகும், சகல ஜனங்களுக்கும் சௌபாக்கியம் உண்டாகும், இந்த மணி இருந்தால் தேசத்துக்கே சுபிட்சம்னு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தான். எல்லோரும் கேட்டுட்டே இருந்தா. திடீர்னு சொன்னா, ஒரு நாளைக்கு இது 8 சேர் தங்கம் தரும் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் 8 சேர் தங்கமா அப்படின்னா அவனையும் பார்த்தா அந்த மணியையும் பார்த்தான். 8 சேர் தங்கம்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 800 கிலோகிராம் எடையுள்ள தங்கம் கிடைக்கும். எல்லோரும் அவனையே முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதை கண்ணன் நோட் பண்ணிட்டான். இனி
இந்த சத்ராஜித்துக்கு க்ஷேம காலம் இல்லைன்னு நினைச்சுட்டான் கண்ணன். சத்ராஜித்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சான். ஏன்னா அவன் தானே ராஜா, அவன் தானே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான். அதனால அவன் சொன்னான், சத்ராஜித், அந்த மணியை நீ என்கிட்ட கொடுத்துரு, அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடும், நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அது கொடுக்குற ஒரு நாளைக்கு அது கொடுக்குற 8 சேர் தங்கத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் சத்ராஜித் இதுக்கு ஒத்துக்கல. கண்ணா, உங்ககிட்ட கொடுத்துடுவேன், ஆனால் இது தேவ பிரசாதமாச்சே, நானே உங்களுடையவன் தானே அப்படின்னா. சரி, அப்போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு விட்டான். சத்ராஜித் அதை தன்னோட பீரோவில் வச்சான். அது கொடுக்குற தங்கத்தால் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நிறைய நிலம் நீச்சு எல்லாம் வாங்கி போட்டுட்டான். நிறைய ஆபரணங்களை பண்ணி மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் போட்டான். தானும் வைரக்கடுக்கன் மோதிரம் செயின் எல்லாம் பண்ணி போட்டுட்டு மினுக்கிண்டு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் டெய்லி அவனையே முழிச்சு முழிச்சு பாப்பா, பொறாமை அவளுக்கெல்லாம். ஒரு நாளைக்கு சத்ராஜித்தோட தம்பி பிரச்சேனன் அவன் சொல்கிறான், அண்ணா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மணியை கொடுங்கோளே, நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா. தாட்சண்யம் இவனுக்கு. சரின்னு கொடுத்தான். இவனும் அந்த மணியை போட்டுட்டு போனால் எல்லாரும் இவனை பார்க்குறா. இவனும் ஒரு மணி வச்சுட்டுருக்கான் போல இருக்கு. கிருஷ்ணனை உபாசனம் பண்ணி என்ன பிரயோஜனம், சூரிய உபாசனை பண்ணாலாவது வீட்டுக்கு ஒரு மணி கிடைக்கும் அப்படின்னு அவள் நினைக்கிறா. அவன் இந்த மணியை போட்டுட்டு எங்கே போனான் தெரியுமா? காட்டு பக்கம் போனான். ஆச்சாரமாக இருக்கணும் இல்லையா? ஆச்சாரம் இல்லை அந்த சமயத்தில். திரும்பி அவன் வரவே இல்லை. எல்லாரும் உடனே குச்சு 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 குச்சுன்னு பேசிண்டார். கண்ணன் தான் இந்த மணியை திருடிட்டான். அன்னைக்கே சத்ராஜித்திட்ட கேட்டான் இந்த கண்ணன். சத்ராஜித் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால கண்ணன் திருடிட்டான் அப்படின்னு பழிய அவன் மேலே போட்டா எல்லா ஜனங்களும். சத்ராஜித்தும் அழறான். எதுக்கு? தம்பி போனதுக்கு அழலை, மணி போயிடுத்தேன்னு அழுதான். தன் மேலே உள்ள அபவாதத்தை பழிய நீக்கிக்கணும்னு நினைச்சான் கண்ணன். உடனே ஒரு 10 பேரை கூட்டுண்டு காட்டு பக்கமாக போனான். அங்கே பார்த்தா பிரச்சேனன் செத்து கிடக்கான். அந்த மணி கழுத்தில் இல்லை, யாரோ அபகரிச்சிருக்கான். ஒரு சிம்மம் பிரச்சேதனனை அடிச்சுட்டு அந்த மணியை கவிண்டு போயிருக்கு மாமிசம்னு நினச்சிண்டு. அதனுடைய கால் சுவட பற்றிண்டே போனான் கண்ணன். அது ஒரு குகை வரை போச்சு. அந்த குகை வாசல்ல அந்த சிம்மமும் செத்து கிடக்கு. அந்த சிம்மத்தை அடிச்ச ஒரு கரடி அந்த மணியை கொண்டு போயிருக்கு. இப்போ கண்ணன் சொல்றான், நீங்கள்லாம் திரும்பி போங்கோ துவாரகைக்கு, நான் அந்த குகைக்குள்ள போய் மீட்டுண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கண்ணன் அந்த குகைக்குள்ள போறான். குகைக்குள்ள போனா அது பெரிய அந்தப்புறம் மாதிரி இருக்கு. பெரிய சோலை எல்லாம் இருக்கு அந்த இடத்துல. அங்க ஒரு தொட்டில்ல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. அந்த தொட்டிலுக்கு மேலே இந்த மணி கட்டியிருக்கு. இந்த சேமந்தக மணி அந்த தொட்டிலுக்கு மேலே கட்டியிருக்கு. அந்த குழந்தை அதை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒரு பெண்மணி பாட்டு பாடி தாலாட்டு பாடின்னு இருக்கா. இந்த மணியை அபகரிக்கலாம்னு நினைச்சுட்டு பகவான் கண்ணன் அது கிட்ட போனா, அப்போ அந்த பெண்மணி அப்பா அப்பான்னு அலறினா. அப்பான்னு உடனே ஒருத்தர் வந்தார், கரடி ரூபத்தில் வந்தார். யார் அவர் அப்படின்னா ஜாம்பவான். இவர் 3 யுகமா இருக்கார். கிருத்த யுகத்துல திருவிக்கிரம அவதாரத்தை பார்த்து ஒரு பெரிய பறைய தன்னோட கழுத்துல கட்டிண்டு எல்லாரும் திருவிக்கிரமனோட பாருங்கோ பாருங்கோன்னு அவருடைய புகழ பாடினர். திரேதா யுகத்துல ராமருக்கு சகாயம் பண்ணவர். இப்போ துவாபர யுகத்துல அந்த குகையில அவர் இருக்க. கண்ணன் சொல்றான், இது என்னுடைய மணி, இதை என்கிட்ட கொடுத்துடுங்கோ அப்படின்னா. கரடி சொல்றது, உன்னோடதா? நான் ஒரு சிம்மத்தை அடிச்சு கொண்டு வந்தேன், இது என்னோடது. நீ ஒரு சத்திரியனா இருந்தா என்னோட சண்டை போட்டு உன் பலத்தை நிரூபிச்சு மணியை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. எத்தனை நாள்? 18 நாள் யுத்தம். களைக்காம சளைக்காம யுத்தம் பண்றது அந்த கரடி. கடைசியா 2 பேருக்கும் மல்யுத்தம் நடக்கிறது. முஷ்டியால கண்ணனை அடிக்கிற போது விபோகோ
ரகுபதேஹே ஹரேஹே ஜய ஜயா அப்படின்னு சொல்லிண்டே அடிக்கிறது. மார்பை காமிக்கிறான் கண்ணன். ஏன் புஷ்பம் போடணும்னு அவசியம் இல்லை. பீஷ்மர் அம்புதான் போட்டார், காமிச்சான். இந்த கரடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே முஷ்டி பூஜை பண்றது, அதனால அதை வாங்கிண்டான். கடைசியா களைச்சு போய் யார் என்னோட யுத்தம் பண்றது? ஒரு மனுஷன் எனக்கு சமமா யுத்தம் பண்ண முடியுமா? பலபராக்கிரமம் உள்ள கோதண்டபாணியை தவிர என் எதிரில் யார் நிற்க முடியும் அப்படின்னு சவால் விட்ட உடனே எதிரில் கோபாலனை காணல. பிரபு ராமச்சந்திரமூர்த்தி நிற்கிறார், கோதண்டபாணியா காட்சி தர அந்த கரடிக்கு. பிரபு நீங்களா? சரணத்தில் விழுந்து குமுறி குமுறி அழுத. ராமர் சொல்ற, ராம அவதாரத்தில் யுத்தம் பண்ண உமக்கு சான்ஸ் கொடுக்கல. உமக்கு சமமான பலம் உடையவன் நான் மட்டும்தான். என்னோட யுத்தம் பண்ண உமக்கு கூச்சமா இருந்தது. அந்த யுத்த ஆசைய இப்ப நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னார். ஜாம்பவான் சந்தோஷப்பட்டார். சேமந்தக மணியை அர்ப்பணம் பண்ணினார், கொடுத்துட்டார். தன்னோட கன்னிகை ஜாம்பவதியையும் கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். துவாரகைக்கு வந்தான் கண்ணன். ராஜ்ய சபையை கூட்டினான். சத்ராஜித்தையும் வர சொன்னான். சபையில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் விவரமாக சொன்னான். ஜாம்பவான யுத்தத்தில் ஜெயிச்சு கொண்டு வந்தேன் இந்த சேமந்தக மணியை. அதனால அது எனக்கு தான் சொந்தம். ஆனால் மணியை காட்டிலும் ஜாம்பவதிங்கிற மணி எனக்கு கிடைச்சாச்சு. அதனால நான் இந்த சத்ராஜித்துக்கிட்ட மனப்பூர்வமாக இந்த மணியை திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையறிய எல்லார் முன்னாடியும் திருப்பி கொடுத்தான். சத்ராஜித் வெட்கி தலை குனிஞ்சு அதை வாங்கிண்டான். பலவானான கண்ணனோட இப்படி பகை வந்துடுத்தேன்னு வருத்தப்பட்டான். இதற்கு என்ன பண்ணலாம்? எதை பண்ணா ஜனங்களும் என்னை ஏளனமா பார்க்க மாட்டார்? நான் இப்படி பணத்தாசை பிடிச்சவனா போயிட்டேனேன்னு வருந்தினான். தாஸ்யே துஷிதரம் தஸ்மை ஸ்திரீ ரத்னம் ரத்னமேவச்ச. ரத்தனம் போன்ற என் பெண்ணையும் இந்த சேமந்தக மணியையும் நான் கண்ணனுக்கு அர்ப்பணிச்சுடுறேன். இதுதான் என்னுடைய மன அமைதிக்கு வழி அப்படின்னு நினச்சிண்டான். அர்ப்பணிச்சானா அப்படிங்கிறத நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.